Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy. நாம் இன்னைக்கு May 24th and 25th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு கோட்ஸ் பார்த்துட்டு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட் த எண்ட் வி ஒன்லி ரெக்ரெட் த சான்சஸ் வி டிடன்ட் கெட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளை இன்றைக்கான ஒரு கோட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு விட்டுட்டோம், எதையுமே நம்ம யூஸ் பண்ணலை. அதுக்கு தான் சொல்லுவாங்க கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப் தி ஹிட் த அயன் when it is red hot அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த அயன் வந்து அப்போதைக்கு பழுத்த அந்த சூடாக இருக்கப்பே அடித்தாதான் அதுக்கேற்ற அந்த ஷேப்புக்கு வரும். ஸோ அதை மாதிரி வந்து எப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ அதை வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு நம்ம எப்போ நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்குதோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஆக்ஷனை நம்ம எடுக்கணும், டேக் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம வந்து வருந்துவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த லைனுக்கான மீனிங். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சான்சஸ் கிடைக்கிறப்பே அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். நம்ம எதையுமே வந்து பண்ணாமல் விடக்கூடாது, கடைசியில் நம்ம தான் வருந்துவோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? கண்டிப்பாக அட்லீஸ்ட் மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் சிவில். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து புதுசாக இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெஹரலி அப்படிங்கிற நேமில் வந்து டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அதில் ஏஐக்கு 20+ டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 20+ டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஐ 6200 கொஷின்ஸும் 4900 கொஷின்ஸ் ஃபார் தி ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் சேரணும்னு விருப்பப்படுற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நியர்பை பிரான்ச்சஸ்க்கு போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான அந்த டெஸ்ட் சீரீஸ் போட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து approximately how many appointment orders were issued during the recent Rozgar Mela? So Rozgar Mela, ஓகேவா? ஸோ வந்து பிஎம் மோடி வந்து இப்போ 19th ரோஜ்கர் மேலா மூலயமா வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதா கொஷின். ஸோ டோட்டலி 51,000 ஆர்டர்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ த யூனியன் கவர்மெண்ட் இஷ்யூட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டு அரவுண்ட் 51,000 பீப்புள். த ரோஜ்கர் மேலா இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் இன் 2022. இதை லான்ச் பண்ணி அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி யூத் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு இதுவாக இதை க்ரியேட் பண்ணாங்க. மெயினான ஒரு இம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணாங்க ரோஜ்கர் மேலா அப்படின்னு சொல்லிட்டு 2022. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பிஜேபின்னு இல்லை, ஓவராலாக ஒரு யூத்தோடைய ஒரு சென்சேஷனாக நிறையா வந்துட்டு மீடியாஸில் தனியாக வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு பேசினதுனால ஒரு ஒரு ரிவோல்ட் மாதிரி தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு இது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறத வந்து இப்போ கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸில் கூட வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோஜ்கர் மேலா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பிஎம் அவர்கள் வந்து 51,000 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபார் நியர்லி 12 lakh அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் இஷ்யூட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டு அரவுண்ட் 51,000 பீப்புள். ரோஜ்கர் மேலா இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் இன் 2022 to provide employment opportunities for youth across the country. So far nearly 12 lakh appointment letters have been distributed. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 12 lakh அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை இது மூலயமா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி. Which book won the International Booker Prize 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தைவான் டிராவலோக் அப்படின்னு சொல்லக்கூடிய புக். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிற புக்கர் ப்ரைஸ் நம்ம புலிட்சர் ப்ரைஸ், புக்கர் ப்ரைஸ் இது எல்லாமே நோட் பண்ணுவோம். ஸோ புக்கர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போயிருக்கு அப்படின்னா வந்து
ஃபர்ஸ்ட் ஒரு தைவானுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து யங் ஷியாங்ஸி தைவானீஸ் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் லின் கிங். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் போயிருக்கு. இந்த புக் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைவான் ட்ராவலோக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தைவானீஸ் நாவல் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தி மேண்டரின் சைனீஸ் to win the international Booker Prize. So Mandarin Chinese-ல இருந்து translate பண்ணி ஒரு first Taiwanese book அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் புக்கர் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ஓன் பை தைவான் ட்ராவலகி புக் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதோடைய ஆத்தர் வந்துட்டு யங் ஷியாங்ஸி தைவானீஸ் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் கிங். ஓகே, சரி நெக்ஸ்ட். In which country will the World Tamil Research Conference be held அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனடாவில் நடக்குது. ஓகேவா? ஸோ வந்து அக்டோபர் 15 to 18 கனடாவில் பார்த்தீங்கன்னா டொராண்டோ அப்படிங்கிற பிளேஸில் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலக ஒரு தமிழ் ஆர்கனைசேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம் கனடா. ஸோ எல்லாமே கலந்து தான் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தீம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் கிளாசிக்கல் தமிழ் அண்ட் தமிழியன்ஸ் இன் தி சயின்டிஃபிக் வேர்ல்டு. ஸோ தமிழ்னு சொல்கிறப்ப நம்ம வந்து தமிழ்லேயே பார்த்துடலாம். என்னென்னா வந்து செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இதோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதோட ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன சொல்லணும்னா டு ப்ரொமோட் அண்ட் ஸ்ப்ரெட் தமிழ் நாலேஜ் குளோபலி. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நன்றியின் பால் உயிப்பது அரிது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஜெக்டிவாக நன்றியின் பால் உயிப்பது அரிது, செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஒரு தீமாக எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அனைத்துலக தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதை வந்து டொராண்டோ கனடாவில் அக்டோபர் 15 to 18 நடக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். விச் அமெரிக்கன் அஃபிஷியல் விசிட்டட் இந்தியா ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா மார்க்கோ ரூபியா. மார்க்கோ ரூபியா யாரும் கிடையாது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்துட்டு மார்க்கோ ரூபியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர்ஸ் மார்க்கோ ரூபியா விசிட்டட் இந்தியா அண்ட் மெட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரையும் வந்துட்டு மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ த டிஸ்கஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் எனர்ஜி, செக்யூரிட்டி, எஜுகேஷன், டிஃபென்ஸ், ட்ரேட் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், இது ரிலேட்டடான எல்லா விதமான டிஸ்கஷன்ஸும் பைலேட்ரலாக நம்ம எப்படி கொண்டு போகிறதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். Why are special detention centers being established? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி பார்ட்டி முதல் ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் இப்போ தான் வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ வந்து சுவேந்த அதிகாரி அப்படிங்கிறதான் வந்துட்டு சிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இமிக்ரெண்ட்ஸ் வந்து அந்த சைடு வந்து வராங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த பார்டரை தாண்டி நைட் டைமில் வந்து ஊடுருவுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பாகிஸ்தான் அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த பார்டர் ஆஃப் பங்களாதேஷ் இருக்குல்ல, ஸோ அது ஓவர் ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சர்வைலன்ஸை வந்து பயங்கரமாக வந்து வைக்க போகிறோம். அண்ட் வந்து ட்ரோன் கேமராஸ் மூலயமா, ஸ்மார்ட் கேமராஸ் மூலயமா ஃபுல்லாகவே சர்வைலன்ஸ் வரப்போது யாருமே உள்ளே வந்துட்டு போக முடியாது. அப்படியே ஒருத்தவங்க தாண்டி வந்தாங்க, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து இங்கேயே வந்து பிடிச்சி வச்சு என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சு தான் விட முடியுங்கிற மாதிரி அதுக்கான சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்குறது. சரியா? டிடென்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பார்டர்லேருந்து யாராச்சும் இமிக்ரெண்ட் வர மாதிரி இருந்துச்சிங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிடிச்சி வச்சு விசாரணைலாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நேட்டிவ் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அடுத்து அனுப்புறதே. ஸோ அதுக்கான ஒரு சென்டர் தான் இந்த ஸ்பெஷல் டிடென்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். இன் விச் இஸ் சாம்பியன்ஷிப்?
ஸோ இன் விச் சாம்பியன்ஷிப் டிட் இந்தியன் பிளேயர்ஸ் வின் கோல்டு மெடல்ஸ் இன் ரெஸ்லிங் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் Under-23 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா வியட்நாமில் நடந்திருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் ஓன் மெடல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 68 kg கேட்டகரியில் உமன்ஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க மான்சி லேத்தர். 76 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து காஜல் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மென்ஸ் கேட்டகரியில் 63 kg டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சுமித் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏஷியன் Under-23 பார்த்தீங்கன்னா 3 பேருமே கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மான்சி லேத்தர், அப்புறம் 76 டிவிஷனில் வந்து காஜல் வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் கேட்டகரியில் 63 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டு சுமித் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். When is the international day of the Markhor observed அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 24th. ஸோ May 24th தான் இந்த Markhor and மவுண்டைன் டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் டீர். இப்போ சாம்பார் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா Markhor அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு டேயை வந்து நம்ம அவேர்னஸாக அதோட என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக இருக்கிறப்ப அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் டே நம்ம இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் தட் டே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் தி Schizophrenia Day 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட தீம் என்னன்னா இன்க்ளூஷன் மேட்டர்ஸ், ஏ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் schizophrenia அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த ஒரு டிசீஸ். லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன சிதைவு, மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாலுசினேஷனாக வந்துட்டு அவங்களே வந்து காதில் தேவையில்லாத வாய்ஸ் கேட்குற மாதிரி, நேராக வந்து தேவையில்லாத ஒரு இப்போ நம்ம 3 படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷுவல்ஸ்லாம் வந்து கண்ணுக்கு நேராக வர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப இந்த இதனால இனிஷியல் ஸ்டேஜில் பாதிக்கப்படுறப்ப இதெல்லாம் சிம்டம்ஸாக காட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா முழுக்க மன சிதைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு இதுவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் schizophrenia அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இதை வந்துட்டு சரி பண்ணால் அப்போ என்ன பண்ணோம், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னென்ன இது பண்ணோமோ அதை எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கணும். அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு பைப்போலார் டிஸார்டர் மாதிரி ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஸோ சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகக்கூடிய இதை வந்துட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்து இது பண்ணி இது எதுக்காக இவ்வளோ பேசிட்டேன்னா இது ஒரு நியூ டைப் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் டேயே இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மெடிசன்ஸை கொடுத்து அதை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி வந்து செட்டப் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டே. ஓகே, நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் மேட்டர்ஸ், ஏ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் schizophrenia அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கா டே இஸ் அப்சர்வ்டு ஆன் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 25th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆஃப்ரிக்கா டே. ஓகே, வாட் வாஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு தைராய்டு டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டு டே அப்படின்னு சொல்லக்கூடியது May 25th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தைராய்டு அண்ட் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் கேன் ஸ்டெபிளைஸ் தைராய்டு. ஸோ தைராய்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் டேப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கேஸில் வந்துடும். ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் லெவல் நம்மளும் வந்துட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அதை ஃபைட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து வந்து தள்ளி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 25, 2026. ஸோ தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே இந்த டேவை வந்து இன்றைக்கி உண்மையிலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து எங்கேயுமே க்ரைம் ரேட்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் ஆகிட்டே வருது.
ஸோ மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எவ்ரி செகண்ட் மேட்டர். இங்கே பாருங்கள், அந்த தீம்லே தெரியுது, ஒவ்வொரு செகண்டும் மேட்டர்ஸ் தான். நம்ம ரொம்ப எப்போதுமே வந்து கண்காணிப்பாக இருக்கணும், சர்வைலன்ஸில் இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்மலாம் வந்து முன்னாடி சின்ன வயசில் இருந்தப்போ எங்கே பார்த்தாலும் ஃப்ரீயாக போவோம், தைரியமாக எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து டக்குன்னு நம்ம அங்கேருந்து நவுந்து வந்துடுவோம், கொஞ்சம் இதாக இருப்போம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அப்பையும் அந்தளவு க்ரைமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எதையுமே வந்து தனியாக நம்ம நம்பி எங்கேயுமே வந்துட்டு சர்வை பண்ணவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் சைடு, போலீஸ் சைடு அதை தாண்டி வந்து அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கண்காணிப்போட அவங்களும் எல்லாருமே வந்து செல்ஃப் கேரோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், தீமே சொல்லுது எவ்ரி செகண்ட் மேட்டர். ஸோ எப்போதுமே நம்ம வந்துட்டு நம்ம எப்போதுமே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சர்வலன்ஸோடைய தான் நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாதான் ஓவராலாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக இது பண்ணோம். ஸோ அதுதான் வந்து மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டேக்கான தீம் May 25. ஸோ அதனால வந்து குழந்தைகள் விஷயத்தில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு கேரோட இருக்க வேண்டியது நம்ம கையிலையும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட்பால் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 25 நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். சரியா, என்னது வேர்ல்டு ஃபுட்பால் டே May 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட்பால் இப்போ கூட ஃபுட்பால் மேட்சஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபுட்பால் வந்துட்டு நம்ம வந்து டீமாக வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நம்ம விளையாடுறது கிடையாது. பட் இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்து மேட்சஸ் விளையாடுறது உண்டு, பெரிய அளவில் வந்து வெளியில் போய் விளையாடுறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபுட்பால் இஸ் அ கேம். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேம் தான். ஓகே, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்ஸ்.